ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் நாகா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா பாஸ்தா செய்ய போகிறோம். ஆமாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை ஒரு கடாயில் வந்து கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா கேஸ் ஆன் பண்ணி இதை வச்சு இது முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா 20 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். வேகதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வீடியோக்குள்ளே வரலாம். இது வேக வச்சு ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொடிசாக வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் 3 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ சாஸ் வாங்கியிருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையானது. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வணக்கி வச்சுக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌனிஷாக வந்தக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இருக்குல்ல, அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச தக்காளியை ஊற்றியாச்சு. இப்போ அது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா சில்லி பவுட்ரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். கடைசியாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து மசாலாலாம் போட்டு நல்லா வந்து இந்த கண்டிஷனுக்கு வரும்போது நல்லா கெட்டியாக வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சில்லி சாஸ் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச பாஸ்தா செம்மையாக ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.